இப்போ இப்போ ரிசல்ட் வரப்போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் +2 ரிசல்ட் வந்துடும். ஸோ மே மாதம் ரிசல்ட் வருதுன்னா உங்களுடைய இந்த பயணத்தில் இணைகிறாங்க அப்படின்னா இந்த சிஏ ஃபவுண்டேஷன் முடிக்கிறதுக்கு எவ்வளோ மாதங்கள் ஆகும்? அதாவது உங்களுடைய பயணத்தில் உங்களுடைய வராங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒர்க் பண்ணுறாங்க, சீரியஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை மாதங்கள்ல சிஏ முடிப்பாங்க? சிஏ ஃபவுண்டேஷன் முடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டுல இருந்து 3 தேர்வுன்னு சொல்லியிருக்கேன். முதல் தேர்வு செப்டம்பர்ல வரும். அதுக்கு நாங்க ரெடி பண்ண மாட்டோம். ஜனவரி மாத தேர்வுக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ இன்னும் 6 மாத காலம் பயிற்சி நடக்கும். ஜனவரி மாதம் எழுதி சக்சஸ்ஃபுல் ஆனாங்கன்னா அது பிப்ரவரி எண்டில் ரிசல்ட்ஸ் வரும். 45 நாட்கள்ல ரிசல்ட்ஸ் வரும். உடனே அவங்க இன்டர் போயிடலாம். ஓகே. சோ பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் கரஸ்பாண்டன்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க சிஏ ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணி இன்டர்ங்கிற அந்த படியில எடுத்து வச்சிடலாம். பிகாம் கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ மே மாதம் 6ஆம் தேதி ரிசல்ட் வருது, உடனே உங்கள சேர்றாங்க அப்படின்னா 2025 ஜனவரியில் அவங்க இந்த சிஏ ஃபவுண்டேஷன் எழுதுவாங்க. பிப்ரவரியில் ரிசல்ட் வந்துடும். So inter will be completed in about 7 months time maximum. 7 months time. CA foundation முடிச்சிருவாங்க. Okay, foundation முடிச்ச உடனே you will start preparing them for inter. ஆமா. Okay. அந்த inter, that is இரண்டாவது phase, second phase journey, அது எவ்வளவு நாள் ஆகும்? அதுவும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி அடுத்த ஜனவரி 2025ல கிளியர் பண்ணாங்கன்னா அடுத்த எலிஜிபிலிட்டி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணா 8 மாசம் கேப் இருக்கணும். ஸோ அவங்களால செப்டம்பர் தேர்வு எழுத முடியாது, ஜனவரி தேர்வு எழுதுவாங்க. ஜனவரி 2026ல தே வில் ரைட் சிஏ இன்டர் குரூப் 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 4 மாசத்துல திருப்பி வருது. அவங்க அதுக்குள்ளேயே குரூப் 1 குரூப் 2 கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா முக்காவாசி பேர் ஒரு 70% பேர் தனித்தனியாக தான் எழுதுவாங்க. 2 குரூப் சேர்ந்து எழுதும் போது நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அதை 2 சேர்ந்து எழுதி டாப் 50 ரேங்க்ஸ்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது நல்லா படிக்க மாணவர்கள், அந்த மாதிரி மாணவர்கள் எக்ஸப்ஷனலா வருவாங்க. பட் நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா ஒரு குரூப் அட் அ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்து அதுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் கிளாஸ் நடக்கும்போது அந்த பயிற்சி எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு 3 மாசம் அவங்களாவே படித்து எக்ஸாம் எழுதலாம். ஓகே. ஸோ தட் இஸ் சிஏ இன்டர். ஸோ தட் இஸ் 2026 ஜனவரி, ரைட்? 2026 ஜனவரியில குரூப் 1 எழுதி 45 நாள் ரிசல்ட் வந்து அதே மே மாதம் குரூப் 2 எழுதினாங்கன்னா 2026 ஆகஸ்டுக்குள்ள அவங்க சிஏ இன்டர் முடிச்சிருவாங்க. அப்போ டெக்னிக்கலி 3rd இயர் பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க. 3rd இயர் அந்த சமயத்துல அவங்க பயிற்சி ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஃபைனல் சிஏ ஃபைனல் அது எவ்வளவு நாள் ஆகும்? அதான் முதல்ல 2 வருஷம் பயிற்சி எடுக்கணும், ஒரு அசிஸ்டண்டா இருக்கணும். 2026ல இருந்து 28 வரைக்கும் அவங்க பயிற்சியில இருப்பாங்க. 2028க்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தா 2028 செப்டம்பரோ அடுத்த ஜனவரியோ 2029 மேலையோ அவங்க சிஏ ஃபைனல் எழுதுவாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரோட மாணவனோட இல்ல எனக்கு வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டே எழுதணும்னா எழுதலாம். ஜென்ரலா வாட் மோஸ்ட் பீப்புள் ரெக்கமெண்ட் இஸ் படிச்சு முடிச்சிரு. அதாவது 23 வயசுக்குள்ள ஒரு சார்ட் கொண்டு எழுதலாம் டெக்னிக்கலி. சில பேருக்கு 25 26 வயசு கூட ஆகும். சில பேர் ஒரு குரூப் வச்சிருப்பாங்க, எல்லாம் முடிச்சிருப்பாங்க, ஒரு குரூப் அவங்க தடங்கள் வந்துட்டே இருக்கும், வேலையில ஆரம்பிச்சிருவாங்க. அது கிளியர் பண்ண அப்புறம் அவங்க சரியான பாதையில போயிடுவாங்க. ஓகே. ஸோ மே மாதம் 6ஆம் தேதி அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா சுமார் 5-6 ஆண்டுகள்ல வித் ஆல் தி கமிட்மெண்ட் சீரியஸ்னஸ் நீங்க காட்டின வழியில அவங்க நடந்தாங்கன்னா ஒரு 6 ஆண்டுகள்ல மேக்சிமம் 5லிருந்து 6 ஆண்டுகள்ல அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்ற ஒரு நிலையை அடைய முடியும். ஆமா, கண்டிப்பா. ஓகே, குட். இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஆன்லைன்ல இப்போ நிறைய பேர் ஆன்லைன் கூட ஆஃப்லைன் நேரா போய் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்களே. உங்களுடைய அனுபவத்துல ஆன்லைன்லயே இந்த சிஏ இன்டர் இல்ல சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர் ஃபைனல் இது 3 ஆஃப்லைன்ல இல்லாம ஆன்லைன்லயே உங்களோட படிக்க முடியுமா? உங்களால அது மாதிரி பண்ணிருக்காங்களா? இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்கள்ல எல்லாம் டெல்லியில நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ், நார்த்ல பாம்பேல எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 8 ஆண்டு காலமே நடக்குது. யூஎஸ்பி கிளாஸஸ் அப்படிம்பாங்க. யூஎஸ்பி டிரைவ்ல ரெக்கார்ட் பண்ணி ஒரு கிளாஸும் 5000 ரூபாய் யூஎஸ்பியில் அமைச்சிருவாங்க. அவங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் போட்டு
அவங்க அதை ப்ளே பண்ணி அவங்க படிக்கலாம் சில இடத்துல. ஏன்னா நம்மளால நான் வந்து வெஸ்ட் கர்நாடகாவில் இருக்கேன், பெங்களூர் வர முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ லாஸ்ட் கோவிடுக்கு அப்புறமே நிறைய ஹைபிரிட் அப்படின்னு சொல்ற மாதிரி நேர போற கிளாஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் லைவ், ஆன்லைன் ரெக்கார்டட், இந்த 2 வழியில பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கமர்ஷியலா நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ மாணவர்கள்லாம் நம்மெல்லாம் வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம்னா ஒரு ஸ்பீட்ல பார்ப்போம். இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் 1.5x 2x ஸ்பீட்ல பார்த்து அந்த 1 hour லெக்சரை 1/2 மணி நேரத்துல முடிப்பாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளவங்க. ஐயோ இவர் சார் இது வந்து ஃபுல்லா கேட்கணுமா, அந்த மாதிரி அதுல நான் ஒரு 1/2 மணி நேரம் சேவ் பண்றேன். அது அப்சார்ப்ஷன் ஸ்பீடை பொறுத்து இருக்கு. அது தவிர நம்ம சிஏ இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்க, தே ஹவ் காட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அவங்க வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அப்பாயிண்ட் பண்ணி, லெக்சரர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி யூடியூப் மூலமாக கிளாஸ் நடக்குது. அது அந்த இங்க சிஏ ஆப் மூலமா வருது. அதுல என்னன்னா யூடியூப்ல லைவ்ல சாட் விண்டோல இது பண்ணலாம். எங்க ப்ரோக்ராம்ல என்ன வித்தியாசம்னா, எங்கிட்ட வாட்ஸ்அப்ல அவ்வளோ குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி காத்தால என்சிசி மாஸ்டர் மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸும் தே கால் த நேம்ஸ், இன்டராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். இந்த வருஷத்துல என்ன பண்றோம்னா ப்ரீ ரீட்னா முன்கூட்டியே படித்து விட்டு வர வேண்டும். நீ எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டாம், அப்பதான் ஒரு ஆசிரியர் சொல்லும் போது உனக்கு புரியும். அப்போ சில குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம், நீ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணு அப்படின்றோம். ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ண வைக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது டெவலப் பண்றோம். இப்போ மென்டர்ஸை கூட்டின்னு வர போறேன். அதாவது விமன் மென்டர்ஸ், என்கிட்ட நிறைய கேர்ள்ஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ ஒரு சிஏ விமன் மென்டர் ஃபார் அவளுக்கெல்லாம் டீச் பண்ண தெரியாது, ஆனால் மென்டரா இருக்கேன்றா ஃபார் எவ்ரி 5 girls. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்டராக்ஷன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கடுமையான ஆசிரியரா இருக்கும்போது மாணவர்கள் சோர்ந்து போவாங்க. மாணவர்கள் வந்து வீட்டிலேயே படிக்கிறதுனால காலை மாலைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க, 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த ஆன்லைன் பிடிக்கல அப்படிம்பாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி 40 மாணவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. 12வது படித்து இன்னும் ரிசல்ட்ஸ்க்காக அவைட் பண்ணும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மாணவர்கள் 40 பேர் வந்து சேர்ந்தாச்சு. அதுல 20 பேர் வெரி கிளியர் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது என்னைக்கு வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பண்ணி அந்த மாணவர்களுக்கு நான் 1 மாசமா எனக்கு அவங்க துணையாக இருக்கிறார்கள், அசிஸ்டன்டாக. எனக்கு ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க, சாட் ஜிபிடில ரிசர்ச் பண்ணிட்டு இது பண்ணிட்டு பண்றாங்க. எனக்கு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மாணவன். அதுல ஒரு வினோதமாக இப்போ நான் வந்து 12th ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த போஸ்டர்ல நான் அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன போட்டோ அனுப்பிச்சேன். இது வரைக்கும் அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி என்னோட செஸ்ட் ஏரியாவை எக்ஸ்பேண்ட் அதே ஷட்ட கலரை பண்ணிட்டு நான் சொன்னேன், என்னோட செஸ்ட் அவ்வளவு பெருசு கூட கிடையாது, எப்படி நீ அப்படி பண்ணு ஆர்டிபிஷியல். அதனால மாணவர்கள் இன்று ஆன்லைனில் எப்படி படிக்கணும்னு கத்துட்டாங்க. எப்படி அதாவது இந்த சாட் ஜிபிடி மற்றும் கூகுள் மற்றும் மற்ற இதெல்லாத்தையும் எப்படி உபயோகிக்கணும் கத்துட்டாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ்ல எதை பார்க்கணும் கத்துட்டாங்க. நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. எனக்கு இப்போ ஒரு 10 மாணவர்கள் கிளாஸ் நடந்தாலே ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி இருக்கு. வந்தா எவ்ரி 5-10 minutes கையை தூக்கிட்டு அந்த கூகுள் மீட்ல கையை தூக்கிட்டு இது டவுட் அது டவுட்னு முன்னாடி கேட்காம இருந்த மாணவர்கள் இப்ப அவங்கள பார்த்து 4 பேர். அடுத்தது இன்னொரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி நாங்க ஒண்டிதான் டீச் பண்ணுவோம், ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவோம், லெக்சர் மாதிரி போயிட்டு இருக்கோம். மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இப்போ வந்து நீங்க மாணவர்கள் வீடியோல வரணும், உங்க வீட்டோட பேக்ரவுண்ட் பத்திலாம் நாங்க கவலைப்படல, கொஞ்சம் சைலண்டா இருந்தா போதும். ஒரு டீச்சர் வந்து கூப்பிட்டு ஆர் நீங்க டீச்சரை கேட்கணும்னா வீடியோல வந்து அந்த 1 நிமிடம் வந்து உங்க மூஞ்சியை காட்டிட்டு டீச்சர் கிட்ட கேளுங்க. ஸோ டீச்சரோட ரீகால், டீச்சரோட அசோசியேஷன் நல்லா இருக்கும். அப்படிங்கிற இந்த முயற்சி எல்லாம் எடுக்கிறோம். இதுக்கு மாணவர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக வரும் சார். இது ஒரு வித்தியாசமான முயற்சி. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ இது கடைசி கேள்வியா நான் வச்சுக்கிறேன், பிகாஸ் வில் பி இன்டராக்டிங் மோர் வித் யூ இன் ஃபியூச்சர். இப்போ ஒரு வீட்டில் இந்த கோர்ஸ்ல உங்களோட சேரணும்னா மினிமம் என்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க வீட்டில் வேணும்? மொபைல் ஃபோன்லேயே ஸ்மார்ட் ஃபோன்லேயே அட்டன் பண்ணலாமா, இல்லை நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப் தேவை இருந்தால் பெட்டரா? அது தவிர என்ன ஃபெசிலிட்டிஸ், மினிமம் ஃபெசிலிட்டிஸ்? முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃபோனோட ஆரம்பிப்பாங்க, ஸ்மார்ட் ஃபோனோட. அதில் வந்து கூகுள் மீட்ல பார்ப்பாங்க. ஆனால் அவங்களோட ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப சின்னது. இது நம்ம ஒரு பெரிய பாடம் படிக்கிறோம். இதை வந்து ஓகே, சில ஸ்கிரீன் தெரியும், சில நோட்ஸ் எடுத்துக்கலாம். அது தவிர லேப்டாப் இருந்தால் ஏன் வசதினா, மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஃப்ரீயா நான் என்னோட நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். மாணவர்களுக்கு அது பெரிய ஸ்கிரீன்ல பெட்டரா இருக்கும். செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பாவது வாங்கிக்க சொல்லுவது. 3வது,
டேட்டா பிளான் வந்து எங்களுக்கு உங்க வீட்டுல 200-300 ரூபாய் இருக்கும். அதுக்கு பதிலா ஒரு வைஃபை கனெக்ஷன் 500 ரூபாய் வச்சுங்கன்ற. அதோட லாஜிக் என்ன சொல்றேன்னா, நீங்க வெளியில உங்க குழந்தைகளை அனுப்பித்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பஸ் கட்டணம் கிட்டத்தட்ட போக ஒரு 10 ரூபாய், வர ஒரு 10 ரூபாய்னா 20 ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு ஒரு 20 நாள் அனுப்புனீங்கன்னா கூட ஒரு 400 ரூபாய் ஆச்சு. அந்த 400 ரூபாய்க்கு பதிலாக அதற்கு நீங்க உங்க மகனுக்கோ மகளுக்கோ அவங்க இன்டர்நெட் போட்டு கொடுத்தா வேற ஏதாவது பார்த்துருவாங்களாம், கவலையே படாதீங்க. அவங்க என்ன வேணா பார்க்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு படிப்பு இருக்கு. அந்த படிப்பு ஆராய்ச்சிக்கு பண்ணலாம். ஒரு லேப்டாப் கண்டிப்பாக வாங்கி தர முடியும். அது ஒரு 20,000 ரூபாய், ஒரு 9,000 ரூபாய் தான் கட்டணம். இப்ப எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுக்கு 6வதுல இருந்து 12வது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணாங்கன்னா அரசே அது ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. இந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்கு உண்டான நுழைவுத் தேர்வு கட்டணம் அரசே தரத்துக்கு ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஸ்கீம்ல 9,000, இல்லைன்னா தொண்டு நிறுவனங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த கட்டமான சிஏ இன்டருக்கு 18,000 ரூபாய் கட்டினா கூட அவங்களோட ஃபேமிலி இன்கம் 3 லட்சத்துக்கு கீழே இருந்தா சிஏ இன்ஸ்டியூட்டே 10 மாத ஸ்காலர்ஷிப் மாதம் 5,500 ரூபாய் தராங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் நாங்க வந்து மெம்பரா அப்ரூவ் பண்ணா அது கரெக்டான இன்கம் சர்டிபிகேட்டா இருந்தா ஸோ 18,000 ரூபாய் கட்டினதுல 15,000 ரூபாய் வந்துடுது. ஸோ கிட்டத்தட்ட சிஏ இன்டர் வரைக்கும் இலவசமாகவே, அதாவது அந்த கட்டணத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு மாதம் 400 ரூபாயும் ஒரு லேப்டாப் இல்லைன்னா ஒரு டேப்லெட். ஆனா மாணவர்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் லேப்டாப் வாங்கி கொடுத்துடுறாங்க நிறைய வீட்டுல. அது ஒண்ணு நான் பார்த்திருக்கேன். எல்லார் வீட்லயும் இப்ப லேப்டாப்புங்கிறது ஒரு தேவையான கருவியாக வந்து விடுகிறது. அது எந்த லேப்டாப் வாங்குறாங்க, 20,000 ரூபாய் வாங்குறாங்களா, 40,000 ரூபாய் வாங்குறாங்களா அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பத்தை பொறுத்து இருக்கு. ஓகேங்க, தேங்க்யூ மிஸ்டர் சதீஷ். இது வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ. உங்களுடைய நம்பரை பகிர்ந்து கொள்ளலாமா? அதை எடிட் பண்ணி போடும்போது கண்டிப்பா உங்களுடைய இமெயிலும் எனக்கு அனுப்பிச்சிங்களா? அதுவும் நான் அதுல நான் டிஸ்பிளே பண்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பெற்றோர்கள், இப்போ +2ல எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் கொடுக்குறேன். சார் சொன்ன மாதிரி நீங்க எந்த காலேஜ்ல சேர வேணாம். +2 முடிச்ச உடனே டைரக்டா இந்த சிஏ ஃபவுண்டேஷன்ல சேரலாம். சார் இன்னொரு கருத்தை வெளியிட்டாரு, வேணா நீங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முழு நேர சிஏ ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும். காலேஜ் போயிட்டு வரத்துக்கு நேரமெல்லாம் போயிடும்ன்றதுனால காலம் பொன் போன்றதுன்றதுக்காக அதை சேவ் பண்ணுன்றதுக்காக. ஸோ +2 முடிஞ்ச உடனே எந்த ஒரு கல்லூரிக்கும் போகாம, எங்க ஒரு பிகாமும் சேராம, ரொம்ப சீரியஸா 6 ஆண்டுகள் ஒரு துறவரம் போல சார் சொல்லதை நீங்க பண்ணீங்களான்னா, ஒரு காலத்துல ஏகலைவா ஒருத்தர் இருந்தாரு, துரோணாச்சாரியர் எங்கேயோ இருக்காரு, ஏகலைவா எங்க இருக்காரு. அப்போ அவரை மனசால அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த வில்விதியை கற்றாரு. அதே மாதிரி திரு சதீஷ் அவர்கள் அமெரிக்காவில் இருந்துட்டு இப்போ இன்றைக்கு அடுத்த சில நாட்கள், அடுத்த சில வாரங்கள் இந்தியாவில் இருக்க போறாரு. அவருடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன், அவருடைய இமெயிலும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு சதீஷ் அவர்கள் ஜூமில் வந்ததுக்கு வானமே இல்லை சார்பாகவும், ஏகலைவா யூடியூப் சார்பாகவும், நான் தலைமையேற்று நடத்தி வரும் விஸ்வக்சனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ் இருக்கு. We have a matriculation school, we have a CBSE school and a B.Ed college. இந்த நிர்வாகத்தின் சார்பாகலையும் உங்களை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போல நிறைய பேர் வரணும். ஒரு காலத்துல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னா செக்கு எடுக்கணும், இல்லை வந்து கல் உடைக்கணும், சிறைக்கு போகணும், அதெல்லாமே வேணாம். நான் இருந்த அறையிலிருந்து என்னுடைய லேப்டாப்பை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு சுதந்திர போர், ஒரு பொருளாதார சுதந்திர போரை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இந்த பயிற்சி மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக, காணொளி மூலமாக நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. வணக்கம். தேங்க்யூ. Vishwaksena. It is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8668056635, Vishwaksena College of Education B.Ed
9440588844 போலிவாக்கம் திருவள்ளூர். விஸ்வக்சேனா டைனி டாட்ஸ் 8531811111 பூங்கா நகர் திருவள்ளூர்.